ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். இது வந்து டெம்பரரி பேசிஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல என்னென்ன போஸ்டிங்ன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் இன்ஜினியர் 1, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஜாப் கோடுமே குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரெயின் இன்ஜினியர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன டிபார்ட்மெண்ட் பாருங்க. எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓகேங்களா. எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து 42 வேக்கன்சியும், மெக்கானிக்கலுக்கு வந்து 20 வேக்கன்சியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து 5 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 67 வேக்கன்சி இருக்குது சரிங்களா. ட்ரெயின் இன்ஜினியர் 1க்கு மட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. அதே போல் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 67 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் படி ஜென்ரல் கோட்டாக்கு வந்து 30 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 6 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 18 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 9, எஸ்டிக்கு 4 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக இங்கேயே நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே போல் இந்த ட்ரெயின் இன்ஜினியருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 30,000ம், செகண்ட் இயருக்கு வந்து 35,000ம், அப்புறம் தேர்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு பே ஸ்கேல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 சரிங்களா, அதுக்கான ஜாப் கோட் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் மெக்கட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு இந்த வேரியஸ் டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 43 வேக்கன்சியும், மெக்கானிக்கல் வந்து 18 வேக்கன்சியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து 8 வேக்கன்சியும், மெக்கட்ரானிக்ஸ்க்கு வந்து 1 வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 70 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1க்கு சரிங்களா. இதுக்கு மினிமம் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ரெலவெண்ட் ஃபீல்டில். அதே போல் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த 70 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டாக்கு 29 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 7 வேகன்சியும், ஓபிசிக்கு 19 வேகன்சியும், எஸ்சிக்கு 10, எஸ்டிக்கு வந்து 5 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் இருக்கலாம். ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாவும், செகண்ட் இயருக்கு வந்து 45,000ம், தேர்ட் இயருக்கு வந்து 50,000ம், ஃபோர்த் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55,000ம் ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு சேலரி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் டெர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அண்ட் அலோவன்ஸ் ஓகேங்களா. அதாவது ட்ரெயின் இன்ஜினியர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 2 இயர்ஸ் வந்து ஒர்க் இருக்கும். அப்புறம் தேவையை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பே ஸ்கேல் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அதே போல் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இனிஷியலாக 3 இயர்ஸ் இருக்கும். அதே போல் தேவையை பொறுத்து மேற்கொண்டு வந்து 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு ஓகேங்களா. அதாவது ட்ரெயின் இன்ஜினியர் 1 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 3 இயர்ஸ், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4 இயர்ஸ். அதுதான் அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது இல்லையா. அதாவது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரிலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அப்புறம் பே ஸ்கேலு, அப்புறம் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கான டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட்டில் வந்து ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்குமே இருக்குது 10 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே இன்ஜினியரிங் தானே, அதனால் பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாஸ் கிளாஸில் முடிச்சிருக்கணும் சரிங்களா. அப்புறம் அந்த ஒவ்வொரு டிசிப்ளினுக்குமே அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற என்னென்ன பிரான்ச் படிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸில் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் இந்த டிசிப்ளின்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கலுக்கு வந்து மெக்கானிக்கல் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. மெக்கட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மெக்கட்ரானிக்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே என்ன டிசிப்ளின் சொல்லியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதையுமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே போல் நீங்கள் ரெகுலர் ஃபுல் டைமில் மட்டும் தான் படிச்சிருக்கணும். இப்போது மினிமம் அந்த பாஸ் கிளாஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கிளாஸும் 55%. அதே போல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே போல் அந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 கேட்டகரி பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்கல்ல. ஸோ என்ன மாதிரிலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இப்போ எலக்ட்ரானிக்ஸ் குரூப்னா என்ன மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதே போல் மெக்கானிக்கலுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் மெக்கட்ரானிக்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரிலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஆனால் ட்ரெயின் இன்ஜினியருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை சரிங்களா. அப்புறம் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க.
எப்படி செலக்ட் பண்ணுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு இருக்கும். ஸோ, அதில கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல 1/4 நெகட்டிவ் மார்க்லாம் இருக்கு. நீங்க வந்து ராங்கா ஆன்சர் பண்ணீங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு 1/4 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணாம விட்டீங்கன்னா, நெகட்டிவ் மார்க் வந்து நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கேண்டிடேட் லிஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறவங்க தான் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரெயின் இன்ஜினியர் தான் சொல்லியிருக்கேன். ட்ரெயின் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் வந்து டெஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதேபோல் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85 மார்க் வந்து டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும். டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 5 பேர் 1:5 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மார்க்குன்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூ இது பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு மட்டும் சரிங்களா. ஸோ ட்ரெயின் இன்ஜினியருக்கு வந்து தனியாக சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெல் வெப்சைட்டில் நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ட்ரெயின் இன்ஜினியர் 1 பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட்டு. ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் ஃபாலோடு பை இன்டர்வியூ ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ரிட்டன் டெஸ்ட்டும் இன்டர்வியூ எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு ஓகேங்களா. அங்கே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்து ₹150 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டா நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்ளை பண்ணும்போது எஸ்பிஐ கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணணும். அதையுமே நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாகவும் பே பண்ணலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைனில் கேஷ் மோட்லேயும் பே பண்ணலாம். உங்கள் நியர்பை எஸ்பிஐ பிரான்ச்லேயும் நீங்கள் பே பண்ணலாம். அதுக்கான கைட்லைன்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் யாராருக்கெல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்களோ நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பெல் வெப்சைட்டில் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஓகேங்களா. உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ்லாம் வந்து கரெக்டாக இன்க்ளூட் பண்ணணும். ஸோ உங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேபிளோ அதை கரெக்டாக வந்து இன்க்ளூட் பண்ணணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ரிசிப்ட் நீங்கள் பே பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண அந்த ரிசிப்ட் வந்து கூட அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹார்ட் காப்பியை போஸ்ட் பண்ணணும். நீங்களும் ஒரு காப்பியை சேஃப்டிக்கு வச்சுக்கோங்க சரிங்களா. இதுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேஷனல்ஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே போல் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் காப்பியோட இன்க்ளூட் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் ஹார்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா பெங்களூரு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ கவரில் என்வலப் கவரில் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த போஸ்ட் நேமு அந்த ஜாப் கோடு ஓகேங்களா அதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ட்ரெயின் இன்ஜினியர் 1 இல்லை அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எழுதி அந்த என்வலப் கவரில் தெளிவாக எழுதி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஹார்ட் காப்பி வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்கள் ஹார்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா 20 பிப்ரவரி 2025 சரிங்களா இந்த டேட்டுக்குள்ளே ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஒன்லி ஹார்ட் காப்பி போஸ்ட் மூலியமாக வரது தான் அங்கே அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க ஓகேங்களா. உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் ரைட் பண்ணலாம். அப்புறம் காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காண்டாக்ட் நம்பரை யூஸ் பண்ணி உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெல் நிறுவனம் அறிவிச்சிருந்த ட்ரெயின் இன்ஜினியர் 1 ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 இந்த போஸ்டிங்கான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் கிளியராக ஒரு டைம் பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் ரீச் ஆகிறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி 20, 2025 தான் லாஸ்ட் டேட் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.